பாலையின் மணற்பரப்பில் போர் மேகங்கள் சூழும்போது அதன் வெப்பம் வெறும் நிலப்பரப்பை மட்டும் சுடுவதில்லை. நம் வீட்டு சமையலறையில் அமைதியாக குளிர்ந்து கொண்டிருக்கும் இயந்திரங்களையும் தகிப்புக்குள்ளாக்குகிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மூண்டுள்ள போர் பதற்றம் வெறும் எல்லை பிரச்சினை மட்டுமல்ல, அது உலகளாவிய விநியோகச் சங்கிலியின் கழுத்தை நெரிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு. மேற்கு ஆசியாவில் தொடரும் போர் எதிரொலியாக பல்வேறு பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் குளிர்சாதன இயந்திர மூலப்பொருட்கள், உதிரி பாகங்கள் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் ஏப்ரல் 1 முதல் குளிர்சாதன இயந்திரங்களின் விலை 15% உயர்த்தப்பட உள்ளது. இதனால் 7000 ரூபாய் வரை குளிர்சாதனங்களின் விலை உயரும். இந்த சூழலில் மின்னணு பொருட்கள் விற்பனை நிலையங்கள் கோடைக்கால தள்ளுபடியை அறிவித்துள்ளதால் ஏப்ரலுக்கு முன்னதாக குளிர்சாதன இயந்திரங்களை குறைந்த விலைக்கு வாங்க முடியும். இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 15% வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தக்கன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேரியஸ் ரீசன் ஒவ்வொரு பிராண்டும் சொல்லியிருக்காங்க. சீ ஃப்ரைட் டியூ டு அவங்களோட கமாடிட்டிஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அதனால் எல்லா பிராண்டுமே எந்த பிராண்டுமே லெஃப்ட் அவுட் ஆகலை. நம்ம ஒரு நியர்லி 17 ஏசி பிராண்ட் டீல் பண்ணுறோம். 17 பேருமே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பான முறையில் ஒரு 15% ப்ரைஸ் ஹைக் இருக்குது அவங்களோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மூலமாக. பெருநகரங்களில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் கோடை வெப்பத்திலிருந்து தற்காத்து கொள்ள குளிர்சாதன இயந்திரங்களை நாடுகின்றனர். அவற்றின் விலை உயர்ந்தாலும் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் குளிர்சாதன இயந்திரங்களை வாங்குவதில் பொதுமக்கள் முனைப்பு காட்டுகின்றனர். ஒவ்வொரு வருஷமும் ஏசி வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகமாகினே இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஹார்ட் ஆஃப் சம்மர் இப்போ ரீசனாகவே சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பேரிசன் பண்ணும்போது 30-35% அதிக பேர் வராங்க. ஆக்சுவலாக எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ் ஆகினே தான் இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏஏ ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கு வித் ஒய்ஃபை எனபிளோட. ஸோ அது இல்லாமல் இப்போ எல்லாமே ஸ்மார்ட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ உங்களால் ஏசியை பற்றி உங்கள் மொபைல்லையே உங்களால் A to Z மானிட்டர் பண்ணிக்க முடியும். மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ ரிமோட் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. மொபைல் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வாய்ஸ் அசிஸ்டன்ட் அலெக்ஸா, பிக்ஸ்பி இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமாகவும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏசியை உங்களால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். இப்போ வரவங்க அதிகமாக 3 ஸ்டார் ஏசியை விட 5 ஸ்டார் ஏசியை தான் கேட்டு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி கமிஷன். ரெண்டாவது கூலிங் கெப்பாசிட்டி 3 ஸ்டாரை விட 5 ஸ்டார் அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் 5 ஸ்டார் ஏசி தான் ரெஃபர் பண்ணி வராங்க. ஒரு ஏசி ஒரு வருஷத்துக்கு 2 டைம் சிம்பிளாக மெயின்டெனன்ஸ் பண்ணும். ஒன்று வெட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒன்று ட்ரை சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக டெக்னீஷியன் நம்ம எவ்ரி 4 மந்த்ஸ் ஒன்று கூப்பிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ சம்மர் வேறு அதிகமாகிடுச்சு. வெளியே போயிட்டு வந்தாலே வீட்டுக்குள்ளே உட்கார முடியறது இல்லை. ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது ரூம் ஃபுல்லாக. இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போதும் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நாங்கள் டிசைட் பண்ணி வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டர் மாடல் தான் பார்த்துருக்கோம். இன்னும் போகல. எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு தெரியாது. ஸோ அது வேணால் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இன்வெர்ட்டர் பேஸ்டு போதும்னு சொல்லிட்டு அதுதான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல்லேருந்து ஏசி ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் இன்னும் 1 வீக் ஆகும், 10 டேஸ் ஆகும் டேர்ன் அரவுண்ட் டைமு. அப்புறம் இந்த வார்லாம் போகிறதுனால எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியாது. ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறதும் தெரியாது. ஸோ அதனால் சேஃபாக இப்போவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிவு பண்ணிடலாங்கிறதுக்காக தான் டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். குளிர்சாதன இயந்திரங்களை தானியங்கி முறையில் தூய்மைப்படுத்தும் அம்சத்தை பல்வேறு உற்பத்தி நிறுவனங்கள் அறிமுகம் செய்துள்ளன. ஆண்டுக்கு 2 முறை குளிர்சாதன இயந்திரங்களை தூய்மைப்படுத்தினால் பல ஆண்டுகளுக்கு எவ்வித சிக்கலுமின்றி பயன்படுத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது. உக்ரைன் போருக்கு அதிலே அந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே டபுள் ரேட் ஆச்சு. கேஸாக இருக்கட்டும், காப்பர் பைப்பாக இருக்கட்டும். காப்பர் பைப் கேட்டால் கோல்டு ரேட் ஏறிச்சு, அதனால் காப்பர் பைப் ரேட் ஏறிச்சுன்றாங்க. எல்லா எதுக்காக ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. எல்லா மெட்டீரியலுமே டபுள் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் முன்னாடி ஒரு கேஸுக்கு ஒரு 1000 ரூபா 1500 வாங்கினது கூட இன்றைக்கி 2000 2500 செலவு பண்ணி கஸ்டமரை கேட்டோமோ நீங்கள் அன்றைக்கி அவ்வளோதானே பண்ணீங்க, இன்றைக்கி அதிகமாக கேட்குறேன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக நாங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்க்குற கஸ்டமர் கூட எங்களை இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறாங்க. வேற ஆளை கூப்பிட்டு பார்க்குறோம். அப்போ அவங்களும் அதான் சொல்லும்போது அப்போ அவங்கள்ட்ட சரி ஓகே கூப்பிட்டாச்சு, அவங்கள வேணான்னாச்சு, அப்போ இவங்களே பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லா மெட்டீரியல் ரேட் ஏறிடுச்சு. மேற்காசிய நாடுகளில் நடைபெறும் போரின் காரணமாக மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டு குளிர்சாதன இயந்திரங்களின் விலை தொடர்ந்து உயர வாய்ப்புள்ளது. இதனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னதாக குளிர்சாதன இயந்திரங்களை வாங்க மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் செய்தியாளர்கள் இன்ஃபென்ட் ஜேக்கப் மற்றும் மீனா.